ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனுர் ராசிக்கு உண்டான மார்ச் மந்த் பலன்களை பார்க்க போகிறோம். ஒன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஓவர் கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்கும். ஸ்பௌஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பப்ளிக் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இரண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். சேவிங்ஸில் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது தேவை. என்ன ஸ்லோ growth அப்படிங்கிறது இருக்கும். எமோஷனல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்ம் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஏற்படும். மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது போல்டான ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பீங்க. சடன் டிசிஷன்ஸ் ஏற்படுப்பீங்க. ஆர்குமெண்ட்ஸுக்கு பாசிபிள் இருக்கு, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். டிராவலில் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. என்ன பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹோம் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன மெச்சூரிட்டி வந்து இங்கே ரொம்ப தேவை. நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்ஸூரியஸாக வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை பார்த்து வாங்குங்க. மதர் சம்மந்தப்பட்ட அம்மா சம்மந்தப்பட்ட ஹெல்த்தில் வந்து கவனம் அப்படிங்கிறது தேவை. வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பௌஸ் மூலயமா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கும். ரீலொகேஷன்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. எமோஷ்னல் பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேவா? ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லவ் அப்படிங்கிறது ஏற்படும். இம்பல்சிவ் ரியாக்ஷன் ஏற்படும். சில்ட்ரன் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்பெகுலேஷன் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நல்லா வார்த்தைகள் மூலயமா லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஷார்ட் டிராவல் மூலயமா தேடி பார்ட்னர் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். போல்டு டிசிஷன் எடுப்பீங்க. ஈகோ கண்ட்ரோல் கொஞ்சம் பண்ணிக்கணும். ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எனிமீஸை பொறுத்தவரை கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருப்பாங்க. என்ன ரொட்டீன் வந்து கடைபிடிக்கணும். ரொட்டீனை விட்டுறக்கூடாது. டெய்லி ரொட்டீன். ஹோம் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். லீகல் மேட்டர்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்லோ விக்ட்ரியாக இருந்தாலும் ஆனால் வெற்றி கிடைக்கும். ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்பௌஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பார்ட்னரோட சப்போர்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணும். ஸ்பௌஸோட ட்ராவல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நெகோஷியேஷன் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நல்லா நெகோஷியேட் பண்ண கற்றுக்கணும். நெகோஷியேஷன். எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மூடு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. பேஷன்ஸ் வந்து ரொம்ப தேவை. சோசியலோட சப்போர்ட், அதாவது வெளியில் மக்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நல்ல சப்போர்ட்டை கெயின் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல கெயின் அப்படிங்கிறது இருக்கும். எமோஷனல் ரெக்கவரி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் திங்கிங்காகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஃபாதர் டிஸ்டன்ஸ் பாசிபிள் அப்படின்னா தந்தைய அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்பா வந்து வெளியில் ஃபாரின் போகிறாரு, இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறாரு, அந்த மாதிரி ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன லக் பையா எஃபர்ட் போடுறதுனால லக் அப்படிங்கிறது ஏற்படும். ட்ராவல் பெனிஃபிஷியலாக இருக்கும். போல்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது தேவை. நல்ல ஒரு போல்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். ஸ்லோ ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது 10ஆம் வீட்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராக்ரஸாக இருக்கும். கரியரில் இல்லை பிஸ்னஸில் அது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கணும். சரியா? கம்யூனிகேஷன் மூலயமா வந்து கெரியருங்கிறது பில்ட் ஆகும். மார்க்கெட்டிங் சக்ஸஸ் சூப்பராக இருக்கும். மல்டி டாஸ்கிங் சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ் மூலயமா ட்ராவல் பண்ணுவீங்க. பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுவீங்க. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். என்ன இன்கம் ஃப்ளக்சுவேட் ஆகும். ப்ராப்பர்ட்டி கெயின்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ஏற்படும். கம்ஃபர்ட் பேஸ்டு இன்கம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆர்டிஸ்டிக் ஃபீல்டெலாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹிடன் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். சீக்ரெட் பிளானிங் அப்படிங்கிறது நடக்கும். எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஐசோலேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். போல்டாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்ன எதுலேயும் ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டில் வந்து சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் அப்படிங்கிறது சூப்பராக எடுப்பீங்க. சடன் டிசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் எடுப்பீங்க. அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது மட்டும் தேவை. மற்றபடி சூப்பராக இருக்குது. லக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 ஹார்சஸ் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து அந்த ஃபோட்டோ அமேசான்லேருந்து பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். நிறையா இருக்குது. அதையும் எடுத்து அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அங்கலட்சணம் இருக்குது. அதனால் அதுபடி செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை தொட்டு வாங்கிக்கோங்க, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
எனக்கு நான் கெரியரில் வந்து நான் மேலே வரணும், நல்லா விசிபிள் ஆகணும், என்னோட எஃபர்ட் வந்து வெளியில் தெரியலை, பிஸ்னஸில் இன்னும் நான் வெளில வரணும், இன்னும் நல்லா விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி மாலைக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.